விருச்சகம் ராகவேந்திரர் போயிடுங்க, இல்லை பாபா போயிடுங்க, இல்லை விசிறி சாமியார் போயிடுங்க, இல்லைன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சாமியார் போயிடுங்க. எந்த சாமி, யாராவது ஒரு மகான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களாக இருக்கணும். உயிரோடு இருக்கிறவங்க நான் தான் மகான், நான் தான் மகான், நான் தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கவங்களை போய் கும்பிட்டுட்டு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. மகானாக தன்னை நிரூபித்தவர்களை போய் சரணாகதி அடைங்கள். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போங்க, தென்குடி திட்டைக்கு போங்க. சென்னையில் இருக்கவங்க வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிழிதாயம் என்று சொல்லக்கூடிய குரு கோயிலுக்கு போங்க. பாடியில் இருக்கக்கூடிய கோயில் லொக்கேஷன்லாம் மார்க் பண்ணி அனுப்ப முடியாது, தேடி போங்க, அற்புதமாக நடக்கும். குருவை பிடிச்சிக்குங்க. விருச்சகம் தேகாரக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். ஏற்கனவே விருச்சக ராசியை நான் கண்டபடி வச்சு செய்வீங்க. இப்போ குரு வேறு 5-8 வராரு, அடுத்தது சனி வேறு 5 வராரு, ராகு 4 வராரு, தொழில் ஸ்தானத்துக்கு கேது போகிறார். உங்களுக்கு நான் ஏதாவது இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் ஒரே தப்பாயிடும். பிளட் சர்க்குலேஷன், பிளட் வெசல்ஸ், ரத்தம் ஓடுது இல்லையா உடம்பு ஃபுல்லாக, அந்த வெசல்ஸில் எதுவும் பிளாக் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்? விருச்சகத்தில் தான் அனுஷ நட்சத்திரம், சனி நட்சத்திரம் இருக்குது, புதன் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமும் இருக்குது. நல்ல எக்ஸசைஸ் பண்ணும். டிப்ரெஷன் போயிடணும். சந்திரன் நீச்சம் சார், அதனால தானே உங்களை சொல்லிக்கினே இருக்கோம். நீச்ச சந்திரன். மனிதன் பாதி மிருகம் பாதி குணம் எப்பவுமே இருக்கும். அந்த மனித குணம் மட்டும் இருக்கிற மாதிரி மாற்றிக்குங்க. அந்த மிருக குணம் வேணாம், இந்த டைமில் மாட்டிப்பீங்க. ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷன், நீங்கள் நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். கூட இருக்கவங்க சதி செய்யக்கூடிய காலகட்டம் விருச்சகத்துக்கு. பெரிய தொழிலதிபர்கள், பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸுகள், சினிமாக்காரர்கள், பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் கவனமாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஞாபகம் மருதி வரும், எழுதி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் நோட்டில் எழுதுறீங்களோ தெரியாது, ஒரு சின்ன நோட்டில் அழகாக எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் செக்ரட்டரி மட்டும் நம்பாதீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க மாதிரி கேளுங்க. பிள்ளைங்க எடுக்க முடுக்கா பண்ணுவாங்க, அரவணைச்சிக்கிங்க. சரிடா ராஜா, சாரிடா, என் மேலே தான் தப்பு, அம்மா மேலே தான் தப்பு, அப்பா மேலே தான் தப்புன்னு உங்களை தாழ்த்திக்கிங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க ஐயா. கேது வந்திருக்கிறனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். படிப்பு, உத்தியோகம், வியாபாரம் எல்லாத்துலேயும் இன்னொரு ஆல்டர்னேட் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், நல்லவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். மந்திர ஜபம் ரொம்ப முக்கியம். நாராயணியத்தில் 100வது தசாங்கம்னு இருக்கும், அதை கேட்டுக்கினே இருங்க. அந்த நோயெல்லாம் போயிடும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபவிரயம் வரும், கண்டிப்பாக கடன் வரும், ஆனால் சுபவிரயம் வரும். சுபவிரயம் ரொம்ப முக்கியம் இல்லை? இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த மனத்தாங்களை நீங்களாக சமாதானம் பண்ணிக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் தானே, நம்ம ரத்த பந்தம் தானே, அதில் பண்ணிட்டீங்கன்னா ஹாப்பி ஆகிடுவீங்க.